ஹலோ வணக்கம் guys. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃப்ரைஸ் அண்டு அடல்ட் பேருக்குலாம் நம்ம எப்படிலாம் ஃபுட்டு ஃபீட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றிலாம் வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ இதை பற்றி மேக் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். பட் இந்த வீடியோ வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ ஃபுட்டு எப்படி போடுறீங்க, ஸோ எவ்வளோ ஒரு நாளைக்கு போடுறீங்க, ஸோ வாட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸோ இதை பற்றிலாம் கேட்டிருந்தார். ஸோ இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க guys. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம கொடுக்குறது. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கப்பிக்கு இந்த ஃபுட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் அண்ட் ட்ரை டியூபிஃபிக்ஸ் வார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுக்குறது. நம்ம கப்பிக்கு வந்து லைவ் ஃபுட் இது வரைக்கும் எதுவும் தரலை நம்ம இது வரைக்கும். ஸோ தராமலே அந்த கலர்லாம் நல்லா தான் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, கலரே தராமல் நம்ம பில்லெட்டு, ஸோ ஃப்ரீஸ் அண்ட் ஃபுட்டு, ஸோ இதே தான் போட்டுன்னு இருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து இதுதாங்க. ஸோ இது நம்ம கொடுத்து இதிலேருந்தே நம்ம கலர் எடுக்கிறோம். ஸோ பாருங்கள், நல்லா கலர் கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் ஆகுது. ஸோ என்னென்னா வந்து நம்ம லைவ் ஃபுட்டு கொடுத்து வர க்ரோ வந்து இதில் கிடைக்காது கைஸ். அவ்வளோ ஸ்பீடாக கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக ஆகும். பட் இருந்தாலும் ஓகே தான் இப்போதைக்கு. அதாவது வந்து லைவ் ஃபுட்டு கிடைக்காமல் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ சில ஏரியாஸில். ஸோ அவங்களுக்கு வந்து இந்தமாதிரி நான் சொல்கிற ஃபுட்டே ஓகே தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரைஸ்க்கும் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டை தான் நம்ம தருவோம். ஆனால் பட் என்னென்னா வந்து அந்த டியூபிஃபிக்ஸ் வார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஊற வச்சு நல்லா கையில் மெசஞ்சு, ஸோ அதை விட்டு அதுவே போதும், அதுவே சாப்பிட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் அந்த மாதிரியும் நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்டிமம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம க்ரஷ் பண்ணி ரொம்ப பவுட்ராக போட்டு அப்படியே தூவி விடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ஃப்ரைஸ்லாம். ஸோ போது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஃப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸில் சொல்ல, ஸோ இதில் இருக்கிற அந்த பாஸெல்லாம் வந்து அதுவே சாப்பிட்டு, ஸோ அதுவே சீக்கிரமாகவும் க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஃப்ரைஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பிடிச்சி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படி தான் நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இதுக்கு வந்து வாட்ரு வந்து நீங்கள் பேரண்ட் சைஸ் கப்பீஸ்க்குலாம் வந்து வாட்ரு வீக்லி நீங்கள் மாற்றாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இது வந்து ஃப்ரைஸ், அதனால் வந்து இது வந்து அவ்வளோ வேஸ்ட் வராது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரைஸ் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு கண்டெய்னரில் விட்டிங்கன்னா, ஸோ ஒரு மாதம் இதே தண்ணியில் இருந்தாலும் ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ எடுத்து தண்ணி மாற்ற சொல்ல உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடல்ட் ஸ்டேஜ் வந்தால் தான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மாற்றுறதா இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் ஃப்ரைஸுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை தாங்க. ஸோ ஃப்ரைஸ் வந்து நம்ம அப்படியே பிடிச்சி விட்டு ஒரு வாட்டரில் விட்டு கரெக்டான ஃபீடு போட்டாலே போதும். ஸோ அதுக்கு அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் இருக்காது. நம்ம அடல்ட்டுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப மெயின்டெனன்ஸ் கொடுக்குறதா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரைஸுக்கு வந்து கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ சின்னதுலேருந்தே நம்ம கரெக்டான ஃபீடு போட்டு ஸோ அந்த கலர் வந்துச்சுனாலே ஓகே தான். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம அது ஒரே ஒரு ரீசனுக்கோசம் தான் வந்து ஃப்ரைஸை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். பட் ஆனால் அடல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான ப்ராப்பரான ஃபுட்டு போடணும். ஸோ ப்ராப்பரான ஃபுட்டு போடலின்னா, ஸோ இந்த வீடியோவில் வரும் அது வால் கட்டையெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கும். ஏன்னா வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து ஆக்டிவ் இல்லாத மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து கடிக்கும். ஸோ அந்த மாதிரி கடிக்க சொல்ல வால் கட் ஆகும். ஸோ பாதி பார்ட் ஆஃப் அந்த பாடியே கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து அதாவது வந்து அடல்ட் ஸ்டேஜ் மேல் ஃபீமேல் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் தாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க. ஸோ என்னடான்னு பார்த்தா ஃபிஷ்ஷு ஒன்று சிலதெல்லாம் காணாமல் போயிருக்கும். ஸோ அது வந்து மெயின் ரீசன் என்னன்னா வந்து நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷே வந்து இன்னொரு ஃபிஷ்ஷை கடித்து சாப்பிட்றோம். ஸோ அது வந்து ரொம்ப ரேர் தான், வந்து எப்பவுமே நடக்காது. பட் ஆனால் சில டைமில் அப்படி நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ பார்க்குறீங்களா, ஸோ இந்த மாதிரி பாடி வந்து கட்டாகும். இருங்க, நான் உங்களுக்கு கையில் எடுத்து அது காட்ட முடியுமா. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆகும்னா டைலில் வந்து கட் ஆகிடும். ஸோ இருக்கிற கூட இருக்கிற ஃபிஷ் என்ன பண்ணோன்னா, இது கொஞ்சம் ஆக்டிவாக இல்லைன்னா, ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் என்ன பண்ணோன்னா இதுவே கடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கடிக்க சொல்ல இந்த ஃபிஷ்ஷே வந்து இறந்து போகும். ஸோ இறந்து அடியிலே இருக்கும். ஸோ அதுவே சாப்பிட்டு ஸோ மீன் ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு மீன் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ காணாமல் போயிடுச்சு திடீர்னு அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஆனால் அது வந்து காணாமலாம் போயிருக்காது, நம்ம ஒழுங்கான ஃபீடு போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கூட இருக்கிற மீனே வந்து ஆக்டிவாக இல்லாத மீனை வந்து கடிக்கும். ஸோ இப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் யாருன்னா இந்தமாதிரி ஃபிஷ் வளர்த்திங்கன்னா, ஸோ நல்லா கண்டினியூவாக ஃபுட்டு ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 2 தடவை, ஸோ அதுவே அதிகம்தான். ஸோ அது மாதிரி போட்டு ஸோ ப்ராப்பராக வளர்த்துக்குங்க.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபுட்டு என்ன கொடுக்குறோன்னா வந்து நம்மளோட பிளட் வார்ம்ஸ் தாங்க. ஸோ பிளட் வார்ம்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து லைவ் பிளட் வார்ம்ஸ் இருக்குது, பட் நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து லைவ் பிளட் வார்ம்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரீஸ் அண்ட் பிளட் வார்ம்ஸ்னு கேட்டாலே தருவாங்க. ஸோ அந்த ஃபுட்டு தான் நம்மளுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கொடுத்தோம், இது நம்ம க்ரோ பண்ணுறோம். ஸோ நல்லாவும் சாப்பிடுது, ஏன்னா பிளட் வார்ம்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கும் இருக்கும். நீங்கள் லைவாக வாங்கினீங்கன்னா ஸோ அது ஒரு 2 days 3 daysலேயே காலியாகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வாங்குறது உங்களுக்கு நல்லா நிறைய நாளைக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபுட்டு தான். ஸோ ஆப்டிமம்ன்ற ஒரு பிராண்ட் ஃபுட்டு தான் நம்ம தரோம். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து பில்லெட்டாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பில்லெட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து கப்பியோட மவுத் தெரியும் இல்லையா? ஸோ ஸ்மால் தான் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பில்லெட்டெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி போடுங்க. ஸோ க்ரஷ் பண்ணி நீங்கள் சும்மா அப்படியே மேலே தூவி விட்டாலே போதும். அது கொஞ்சம் அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணி சாஃப்டாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கப்பி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அப்படி இல்லை ப்ரோ, நம்ம ஆப்டிமம் அதான். ஸோ இந்த ஃபுட் இருக்குங்களா, ஸோ இதை வாங்கி நம்மளால் க்ரஷ் பண்ணி ஸோ அதுக்கு ஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கப்பி பைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து அதுவே க்ரஷ் பண்ணி அவங்களே நல்லா பவுட்ரு மாதிரி தான் தந்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட்டும் நீங்கள் வாங்கி போடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இது பாருங்கள், நீங்களே கலரை பாருங்கள். ஸோ இது வந்து பர்பிள் ப்ளூபெர்ரி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பாருங்கள், ஸோ நல்ல கலரில் தான் இருக்குது. நம்ம இந்த ஃபுட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபுட்டை மட்டும் தான் நம்ம போட்டு வளர்க்குறோம் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கெலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ கலர் சரியாக வருது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வரணும்னா நீங்கள் லைவ் ஃபுட் வேணால் போட்டு பாருங்கள். ஸோ லைவ் ஃபுட்டில் என்னென்ன இருக்குன்னா மொயினா இருக்குது, ஆர்டிமியா இருக்குது. ஸோ ஒரு 4-5 வகையான லைவ் ஃபுட்ஸ் இருக்குது கப்பிக்குன்னு. பட் ஆனால் இது வந்து தேவைப்படாது. ஸோ கப்பி ஃபிஷ்ஷுக்குன்றப்போ ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த நான் சொல்லியிருக்கேன் இந்த 4 ஃபுட்டு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வேணால் நம்ம கலரே பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம கோல்டனோட ஃபீமேலு. ஸோ இதை நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ். ஸோ 24 கேரட் கோல்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கோல்டு தான் இதுவும். ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு கூட நான் வந்து சொல்லியிருக்கதோ இந்த டியூபி ஃபிக்ஸ் வார்முன்னு சொல்கிற இந்த ஃபுட்டு, அப்புறம் பிளட் வார்ம்ஸ் போடுறோம். அதாவது ஃப்ரீஸ் எல்லாமே வந்து பில்லட்டே ஃப்ரீஸ் பண்ண ஃபுட் தாங்க. ஸோ எதுவுமே வந்து இன்னும் நம்ம லைஃப் ஃபீட் எதுவும் போடலை இப்போத்தி வரைக்கும். ஸோ இது போடாமே நம்மக்கிட்ட நல்லா தான் வருது. ஸோ நீங்களே கலர்லாம் பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிமியா, மொயினா கல்ச்சர், ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் யாருன்னா ப்ரீடர்ஸ்கிட்டேருந்து வாங்கி கூட நீங்கள் கல்ச்சர் பண்ணி நீங்கள் கூட அதை ஃபீடாக பண்ணலாம். ஸோ மெயின் என்னன்னா நீங்கள் ப்ரீடர்ஸ்கிட்டேருந்து வாங்கி அப்படியே போடாமல் ஸோ அதை நீங்கள் கல்ச்சர் பண்ணி அதுலேருந்து நிறைய மொயினாவை எடுத்து நீங்கள் போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ அவங்ககிட்டேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். இதுவும் ஒரு மெயின் ரீசன். அப்புறம் வந்து ஸோ ஒரு டேக்கு எவ்வளோ டைம்ஸ் ஃபுட்டு ஃபீட் பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ நீங்கள் வச்சுருக்க குவான்டிட்டி ஃபிஷ் பொறுத்து தாங்க. ஸோ ஒரு டப்பில் இப்போ நான் வச்சுருக்கிற அளவு வச்சுருந்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் ஸோ ஒரு ஃபிஷ்ஷு, அதாவது பில்லெட் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு 2 பில்லெட் அந்த மாதிரி சைஸில் போட்டு ஒரு 10 ஃபிஷ் இருக்குன்னா ஒரு 20 பில்லெட், அதாவது கொஞ்சம் ஒரு அளவுக்கு எடுத்து போட்டிங்கனாலே போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி மேலே மெதுக்குச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதாவது மார்னிங் போட்டு ஈவினிங் வர சொல்ல மேலே இந்த மாதிரி ஃபுட் இருந்துச்சுன்னா ஈவினிங் போடாதீங்க. ஈவினிங் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபுட்டு மேலே கலெக்டில் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த தேங்கின்ற எல்லா ஃபுட்டும் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணால் தண்ணி இப்போ இவ்வளோ வாட்டர் கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டு வந்து ஒரு நாளாக என்ன ஆகுனா கலங்களாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணியோட ஸ்மெல்லும் உங்களுக்கு வரும். ஸோ அதில் ஃபிஷ்ஷு நல்லா ஆக்டிவாகவும் இருக்காது. ஸோ அதனால தான் கைஸ் சொல்கிறேன், நம்ம இப்போ ஃபுட்டு போட்டோன்னா ஸோ அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு தான். ஸோ இதை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒரு 3 days 4 days ஒன்ஸ் வந்து அந்த ஃபுட்டு, அதாவது வந்து மேலே இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கணும், கீழே இருக்கிற தண்ணி மட்டும் நீங்கள் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பழுப்பு இருந்தால் அடியில் போட்டு அந்த தண்ணியை மட்டும் இழுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பழுப்பு இல்லாத என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜெக்கில் மேலே இருக்கிறத மட்டும் ஒரு இப்போ இருக்கிறதுல பாதி மேலே இருக்கிற வாட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற வாட்டரை விட்டுட்டு ஸோ நீங்கள் சேவ் பண்ணி இந்த வாட்டரை வச்சுருந்தீங்களா, ஸோ அதை ஊற்றி ஃப்ரெஷ் வாட்டர் கொஞ்சம் போட்டு இந்த லெவல் கைஸ், ஸோ இந்த லெவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதுக்கு மேலே வாட்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்தால் கூட மேல் வந்து ஃபீமேல் சேஸ் பண்ண சொல்ல ஃபீமேல் ஸ்விம் பண்ணின்னு வர சொல்ல ஸோ பயத்தில் எகிரி கூட குதிக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 1/4 அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுமானது தான் கைஸ். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இதுலேயும் இவ்வளோ தான் வச்சுருப்பேன்.
அகைன் இதுலேயும் இவ்வளோ தான் வச்சுருப்பேன். எல்லாத்துலேயும் நம்ம வச்சுன்னு இருக்க எல்லா டப்லேயும் வந்து ஒரு கால்வாசி தான் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியாச்சும் விட்டுருப்பேன். ஸோ அது வந்து ஃபிஷ்ஷு வந்து ஜம்ப் ஆகி சாகாமல் இருக்க நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி பற்றி சொல்லியாச்சு. ஸோ ஃபுட்டு பற்றி நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்கு இன்னும் வேறு எதுனா டவுட்டாக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம ஃபுட்டு எவ்வளோ போடுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு மார்னிங் ஈவினிங் கொடுங்க. ஈவினிங் வர சொல்ல மார்னிங் போட்ட ஃபுட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ அதை எடுத்து வெளியே போட்டுட்டு ஈவினிங் ஃபுட்டு போடுங்க. ஸோ ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு டே ஃபுல்லாக ஃபுட்டு போடாமல் விடுங்க. ஸோ நீங்கள் அதிகமாக லோட் பண்ண ஃபிஷ்ஷுக்கு வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஃபுட்டு போடாமல் ஃபுல் டே அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து போடுற மாதிரி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் கைஸ்.